மாணிக்கவேலன் ஆஸ்ட்ரோ அன்பு நேயர்களுக்கு என் மனமார்ந்த வணக்கங்கள். இந்த வீடியோவை கடைசி வரை பார்த்து வீடியோவுக்கு லைக் செய்து உங்கள் ஆதரவை தாருங்கள். எல்லையற்ற அருளையும் அள்ளித்தரும் கருணையும் கொண்ட முருகப்பெருமானை மனதார போற்றி வணங்குகிறேன். ஆன்மீகத்தின் மீது அதீத பற்றும் நம்பிக்கையும் கொண்ட ராசிபலன் நேயர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள். கன்னி ராசியின் உயிர் நாடி. வீடியோவின் ஆழமான பகுதிக்கு செல்லும் முன் யாமிருக்க பயமேன் என்று பயக்கரம் நீட்டும் அந்த செந்தில் ஆண்டவனை மனதார பிரார்த்திப்போம். ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி, என்னை காக்கும் வேலவா போற்றி. கன்னி ராசிக்காரர்களே, ஒரு மனிதன் உயிர் வாழ்வதற்கு ஆக்சிஜன் எனப்படும் மூச்சக்காற்று எவ்வளவு அவசியமோ அதைவிட ஒருபடி மேலாக முருகப்பெருமானின் அருள் உங்களுக்கு மிக அவசியமானது. உங்கள் ராசிநாதன் புதன் என்றாலும் உங்களுக்கு இக்கட்டான நேரங்களில் கை கொடுத்து கரை சேர்ப்பவர் அந்த ஆறுமுகன் மட்டுமே. உங்கள் குலம் காக்கும் அந்த ஆண்டவனை நீங்கள் கூப்பிட்ட குரலுக்கு அவர் ஓடி வருவார். கவலைகளை விடுங்கள். இனி உங்கள் வாழ்வில் நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும். ஜோதிட சாத்திரத்தில் களத்திர காரகன் என்றும் போக காரகன் என்றும் அழைக்கப்படுவர் சுக்கிரர் பகவான். அவர் தற்போது கன்னி ராசியில் ஏற்படுத்தும் தாக்கம் உங்கள் விதியையே மாற்ற எழுதப்போகிறது. பொதுவாக சுக்கிரன் கன்னி ராசியில் நீசம் அடைவார் என்று சொல்லப்பட்டாலும் சில கிரக சேர்க்கைகளால் அது நீச பசங்க ராஜயோகமாகவே மாறும். தருணங்கள் உங்கள் வாழ்வில் வசந்தத்தை வீசும். ஆளுமை மற்றும் குணாதிசய மாற்றங்கள். கன்னி ராசிக்காரர்கள் அடிப்படையில் கடமை தவறாதவர்கள், கண்ணியம் மிக்கவர்கள். சுக்கிரனின் தாக்கத்தால் உங்கள் பேச்சில் ஒரு வசீகரம் பிறக்கும். இதுவரை மற்றவர்களிடம் இருந்து பேச தயங்கிய நீங்கள் இனி ஒரு மலையின் மென்மையோடும் அறிஞரின் முயற்சியோடும் உரையாடுவீர்கள். உங்கள் லக்னத்தில் அல்லது ராசியில் சுக்கிரனின் அமர்வு ஏற்பட்டால் அது உங்கள் தோற்றத்திலேயே ஒரு பொலிவை தரும். சொத்து மற்றும் வாகன யோகம். கடந்த சில நாட்களாக வீடு கட்டும் முயற்சியில் முட்டுக்கட்டைகளை இருந்ததா, அல்லது வண்டி வாங்க நினைத்து கடைசி நேரத்தில் கை நழுவி போனதா? இனி அந்த கவலை வேண்டாம். புதிய மனை வாங்குதல், பழைய வீட்டை புதுப்பித்தல் போன்ற சுப செலவுகள் உண்டாகும். நீண்ட நாள் கனவாக 4 சக்கர வாகனம் அல்லது புதிய 2 சக்கர வாகனம் யோகம் கைகூடி வரும். சுக்கிரன் என்பது ஆபரணங்களின் காரகர். எனவே சிறுக சிறுக சேமித்து தங்கம் மற்றும் வைர நகைகளை வாங்கிய பாக்கியமும் உண்டாகும். பொருளாதார முன்னேற்றம் மற்றும் கடன் தீர்த்தல். பணம் பந்தியிலேயே குணம் குப்பையிலேயே என்ற பழமொழி கன்னி ராசிக்கு இனி செல்லாது. சுக்கிரன் உங்களுக்கு தாராளமான பணப்பழக்கத்தை தரப்போகிறார். கடன் நிவாரணம். நீண்ட நாட்களாக துக்கத்தை கொடுத்த கடன்கள் முறையான வருமானம் மூலம் அடையப்பெறும். வங்கி கடன்கள். தொழில் நிர்வாகத்திற்காக நீங்கள் விண்ணப்பித்த கடன்கள் தடையின்றி கிடைக்கும். அதை திருப்பி செலுத்தும் வல்லமையும் உங்களுக்கு உண்டாகும். தொழில் மற்றும் வேலைவாய்ப்பில் ஒரு புதிய பாய்ச்சல். கன்னிராசி என்பது காலபுருஷ தத்துவப்படி 6ஆம் வீடு. இங்கே சுக்கிரன் தரும் பலன்கள் அளப்பரியவை. வேலை தேடுபவர்களுக்கு ஒரு நற்செய்தி. படித்து முடித்துவிட்டு தகுதிக்கு குறைவான வேலையில் இருப்பவர்களுக்கும் அல்லது வேலை தேடி அலைபவர்களுக்கும் இந்த மாதம் ஒரு மைக்கல், ஐடி, வங்கித்துறை, மார்க்கெட்டிங் மற்றும் கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வும் புதிய உயர்வும் தேடி வரும். பங்குச்சந்தை. திட்டமிட்டு செய்யும் முதலீடுகள் இரட்டிப்பு லாபத்தை தரும். புதிய தொழில்கள். சுக்கிர பகவான் மகாலட்சுமி யோகத்தை தருவதால் ஜாதகத்தில் தசாபுத்தி சாதகமாக இருந்தால் துணிந்து தொழில்களை தொடங்கலாம். உங்கள் முன்னேற்றத்திற்கு தடையாக இருப்பது மற்றவர்கள் அல்ல, உங்கள் மனதுக்குள் இருக்கும் மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள் என்ற பயம்தான். அந்த பயத்தை தூக்கி எறியுங்கள். முயற்சி எடுப்பவர்களுக்கே வெற்றி கிட்டும். தற்போது கோச் ரீதியாக உங்கள் ராசிக்கு கிரகங்கள் அமைந்திருக்கும் நிலையை ஆராய்வோம். கிரகம். சூரியன், செவ்வாய், சுக்கிரன், புதன், சனி, ராகு. குரு பகவான். தொழில் ஸ்தானம், கௌரவம், பதவி உயர்வு, சமுதாய அங்கீகாரம். கேது பகவான். அயன சயன போகஸ்தானம், ஆன்மீக பயணம், சுப விரயங்கள். சூரியன் சுக்கிரன் சேர்க்கை.
உங்கள் ராசிக்கு 5ஆம் வீட்டில் சூரியனும் சுக்கிரனும் இணைவது யுதி யோகத்தை தரும். இது அரசு வழியில் ஆதாயங்களையும் தந்தை வழி சொத்துக்களையும் பெற்று தரும். நட்சத்திர வாரியான பலன்கள். கன்னிராசியில் உள்ள 3 நட்சத்திரக்காரங்களுக்கும் தனித்தனியான பலன்களை பார்ப்போம். உத்திர நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாதம் இன்முகத்தோடு தொடங்கும். குடும்பம். கணவன் மனைவியிடையே நிலவிய ஊடல் நீங்கி கூடல் உண்டாகும். பிள்ளைகளின் கல்வி மற்றும் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் தெரியும். சமூக மதிப்பு. உறவினர்கள் மத்தியில் இதுவரை உங்களை மதிக்காதவர்கள் கூட இனி உங்கள் ஆலோசனை கேட்டு நடப்பார்கள். மாணவர்கள். சக நண்பர்களுடன் வீண் வாக்குவாதங்களை தவிர்த்து பொறுமையை கடைபிடிக்கவும். அஸ்தம். சந்திரனின் ஆதிக்கத்தை பெற்ற அஸ்த நட்சத்திரக்காரங்களுக்கு மன நிம்மதி கூடும். குணம். உங்கள் மிகப்பெரிய பலவீனமான முன் கோபத்தை கட்டுப்படுத்துங்கள். நிதானமாக செயல்பட்டால் நிலுவையில் உள்ள காரியங்கள் வெற்றியாகும். திருமணத் தடைகள் நீங்கி மனதிற்கு பிடித்த வரன் அமையும். குழந்தை வரம். மழை செல்வம் வேண்டி காத்திருப்பவர்களுக்கு நல்ல செய்தி தேடி வரும். நண்பர்களிடம் அதிக எதிர்பார்வை வைக்காதீர்கள். சுயமாக உழைக்க பழகுங்கள். செவ்வாய் ஆதிக்கத்தில் பிறந்த உங்களுக்கு சவால்கள் வந்தாலும் இறுதியில் வெற்றி நிச்சயம். சவால்கள். எடுத்த காரியங்கள் சிறிய தாமதங்கள் ஏற்படலாம். பயப்பட தேவையில்லை. ஆரோக்கியம். செரிமான மண்டலம் சார்ந்த பிரச்சனைகள் வரக்கூடும் என்பதால் உணவு கட்டுப்பாட்டில் கவனம் செலுத்துங்கள். செலவுகள். வரவுக்கு மீறிய செலவுகள் ஏற்படலாம். ஆடம்பர பொருட்களை வாங்குவதை தவிர்த்து அத்தியாவசிய தேவைகளுக்கு மட்டுமே செலவிடுங்கள். வெற்றிக்கான சில பரிகாரம். உங்கள் வாழ்வில் உள்ள தடைகளை தகர்க்கவும் சுக்கிரனின் அருளை முழுமையாக பெறவும் இந்த எளிய பரிகாரத்தை செய்யுங்கள். ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் உங்கள் இருப்பிடத்திற்கு அருகிலுள்ள முருகன் கோயிலுக்கு செல்லுங்கள். விளக்கு. முருகப்பெருமானின் சன்னதியில் 6 நெய் தீபங்கள் ஏற்றி வழிபடவும். பிரார்த்தனை. உங்கள் மனைக்குறைகளை அந்த தமிழ் கடவுளிடம் மெல்லிய குரலில் முறையிடுங்கள். பலன். செவ்வாயின் வேகமும் முருகனின் அருளும் சேர்ந்து உங்கள் கஷ்டங்களை சுட்டெரிக்கும். தடைப்பட்ட காரியங்கள் அனைத்தும் தாளடியாக நடக்கும். கன்னிராசிக்காரர்களே, காலம் உங்கள் பக்கம் திரும்பியிருக்கிறது. உங்களை ஒதுக்கியவர்கள் உங்களை வீடு தேடி வருவார்கள். உங்களை பெற்றெடுத்த தாய் தந்தையார் பெருமைப்படும் அளவுக்கு உங்கள் வளர்ச்சி அமையும். இன்பம் இனி தொடரும் என்ற நம்பிக்கையோடு உங்கள் கடமையை ஆற்றுங்கள். இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன். மீண்டும் ஒரு அற்புதமான ஆன்மீக பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நல்லதே நடக்கும். நல்லது மட்டும்தான் நடக்கும். வாழ்க வளமுடன். நன்றி. வணக்கம்.